ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை தமது சிறுகளால் என்னை மூடி காத்து நடத்துவான் அவரது வசனம் மாவின் பட்டயம் எனது கேடகம் தமது சிறுகளால்
ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம இருக்கிறதுல முழங்கால் படி போட்டோம். முழங்கால் படி போட முடியலன்னா பரவாயில்ல. நம்ம ஆராய்ச்சி ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நன்றி செலுத்துகிறேன் வரைக்கும் காத்து வந்து நாமத்தினால் மகிமைப்படுத்துவதாக அந்த நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களை காத்து வந்த தெய்வமே, எங்களை அரவணைத்த தெய்வமே, எங்களை பாதுகாத்து வந்த தெய்வமே,
நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதனாவில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் இருக்க நல்ல ஒரு வீடு கொடுத்திருக்கீங்க, நல்ல நாடு தேவையான வசதி கொடுத்திருக்கீங்க, அதோட உழைப்புக்கு நல்ல தரத்தை கொடுத்திருக்கீங்க, அதோட நல்ல நடக்கிறதுக்கு வாழ கொடுத்திருக்கீங்க. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் பார்க்கும்படியாக நல்ல கண்களை கொடுத்திருக்கீங்க. எத்தனை பேர் இந்த நாளை அப்பா பார்க்க முடியாம அதோட பார்வை இல்லாம இருக்கிறாங்கப்பா. ஆனால் நீங்க நல்லா பார்த்துட்டு ரெண்டு கண்களை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துவோம். நல்ல பேசுறது பார்த்து ஆரம்பிக்கிறோம். நல்ல முதலை நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா. அதுக்காக வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதுவே கடுமையாக நாங்கள் உழைக்கும்படியாக அதுவே அப்பா நல்ல உழைக்கிறதுக்கு நீ பலனை கொடுத்திருக்கீங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடனே நாடுகளுக்கு நாங்கள் வாழபடியாக நீ புதுவை செய்கிறீர்கள். நமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் பண்ணவில்லை. நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் அதை நன்றிகளை ஏற்றுக்கொள்ள சொன்னார். இந்த ஒரு நாள் எனக்கு போதாது ஆண்டவரே. அதுவே அப்பா நீ செய்த நன்மைகள் ஏனாலும் அப்பா இந்த அற்புதங்கள் ஏனாலும் ஆண்டவரே. நாங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து படிக்கிறோம் என்று சொன்னால் இந்த இருமல் ஆண்டவர் இந்த இருமையில நாங்கள் அன்றைக்கவே முடியாதப்பா. இந்த இருமையில் இந்த நாளை நாங்கள் பார்த்துக்கவே முடியாது. கிருபையாய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். கிருபையாய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் கலந்து கொண்ட கிருபைக்காய் நமக்கு நன்றி. இந்த ஆராதனையை மகிழப்பட்ட கிருபைக்காய் நமக்கு நன்றி. ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வதிக்கிறாங்க. இத்தரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், பார்க்கிறோம். மீதியான நேரத்தினுடைய காலத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஏசி மூச்சபிக்கும் நடத்திப்பாங்க. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. இந்த நாளில இந்த வருஷத்துல இப்பதான் வைக்கணுமோ இல்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு மாசம் வச்சுட்டு முடிச்சுமா? ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் வச்சு முடிச்சோடனே அவ்வளவுதான் முடிச்சு வீடுன்னு சொல்லி எடுத்துட்டோம் இல்லையா? வாரம் நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் நம்ம வைக்கணும். இந்த எல்லா வீடும் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் வீட்டுல வைக்கணும்னாலும் வைக்கலாம். அப்படி இல்ல நான் எப்போ வைக்கணுமோ சொன்னீங்கன்னா நாங்க வைக்குவோம். அப்படி எங்கேயும் நடக்கலைன்னா நம்ம எப்பவுமே ஆராதனை பண்ற சர்ச்ல பிரேயர் நடக்கும். என்னைக்குமே வேலை கலந்த பிரேயர் தடைபடவே கூடாது. தடையில்லாமல் நம்ம பிரேயர் நடக்கணும். நாளையில நம்ம மணிமேகலை வீட்டுல பிரேயர் வச்சிருக்கோம். இந்த குடும்பத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நம்ம செபிக்க போகிறோம். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக வீடை கட்டி சீக்கிரத்தில் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக பெயிண்ட் வேலை முடியணும். வீடு இன்னும் ரெஸ்ட் ரூம் எல்லாம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தேவைகளையும்
கர்த்தர் சந்திக்கும்படி இந்த வீட்டில் இதெல்லாம் குறைவர்களா இருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றும்படியாக நம்ம ஜெபித்து கொள்வோமே. கண்களை மூடி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே மணிமேகலை குடும்பத்துக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம், வீட்டுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சந்திக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் இதெல்லாம் நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு சம்பவத்தை காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த நாளைகள் எல்லாம் கர்த்தரை கைக்கூடி வரும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த நிறைவான ஆவியானவரை கடந்து வரக்கூடிய இங்க எல்லா நாங்கள் சொல்லிக்கிறோம். வாழையும் உலகத்தை அதிகாரத்துக்கு நேரடியாக அதை பாதுகாத்து இந்த மாற்றுங்க. ஒரு லட்சத்தின் அந்த நன்றி அல்லா நீங்க இந்த வீட்டின் தலைவராக இருந்தாப்பா, நீ இந்த வீட்டின் தலைவராக இருக்கிற சொல்லுங்க. எங்களுடைய எல்லா காரியங்களும் அதற்கு சொந்தமாக வீட்டு சேர்த்து அதை அதோட வாழ்க்கையோட ஆவியானவரே அம்மான பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பாக ஞானத்தினால் எல்லாருக்கும் நல்ல ஒரு லைஃப் கொடுத்தவர்களாக சொல்லுங்களாமா. அப்பா உங்க பின்னாடி வருகிற பிள்ளைகளா இந்த மாற்றின் ஆவியானது குடும்பமாக லட்சம் வழிநடத்தி ஆகாது கட்டுரை பாதுகாத்துக் கொள்ளும் இந்த மக்களுக்கு போராட்டங்கள் நெருச்சுள்ளது அந்த சூழ்நிலை ஏது அதை எல்லாரும் நாமும் நேர்மலாக ஆவியானவரை பாவம் செய்யலாம். பிள்ளைகளை சுற்றி முடிக்க சுற்றி பெரிய காரியங்களை கட்டல் செய்யும் சொல்லிக்கும் நடத்தலாம். கர்த்தர் வீட்டுக்கு என்ன வார்த்தைகள் கொடுக்கிறாரோ கர்த்தர் பேசும்படியாக அதன்படி இந்த குடும்பம் நடைபெறுவதற்காக
ஆவியானவர் நம்மளோட இடையிடும்படியாக துணிச்ச கண்களை சொல்லிக்கலாம். ஆவியானவே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இது அந்த வார்த்தை நாயனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை அந்த எங்களை தேவையும் இந்த வார்த்தை இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாய் மாறட்டும். இந்த வார்த்தை இந்த குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும். ஆவியானவரே காதலும் கேட்டுக்கணவா இந்த வார்த்தை பிரகாரமாய் ஆவியானவரே அப்பா எங்களோட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். கேட்கும் சொல்லிட்டு பின்னாவும் ஆமே ஆமே கரைகளை பற்றி கற்றுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாதானே? ஆனா ஒரு மனுஷன் சொல்றான், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். இப்போ ஜெயிச்சம்மா இருக்கிறாங்க, மணிமலை இருக்கிறாங்க, நிலம் இருக்காங்க, வச்சுக்க. நீங்க என்னை பார்க்கிற விதமாக நான் பார்க்க மாட்டேன். நம்ம நிறைய 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணுவான்? முகத்தை பார்ப்பான். நீங்க எல்லாம் முகத்தை பாருங்க, என் மூஞ்சி பாருங்க. 1 சாமுவேல்ல 17 எடுத்துட்டீங்களா? 7ஆம் வசனம் வச்சுட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? 17:7. பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல்ல 16:7. 16:7. இங்க 17. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கும்படி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் 4 புள்ள பார்த்தேன். இந்த கடைசி பொண்ணு என்ன கடைசி வரைக்கும் பார்ப்போம், என்ன பார்ப்பான். ஏன்னா ரொம்ப பொறுப்பா இருக்கு. 10 பொறுப்புல 2 பொறுப்புல, ஆனா கடைசி புள்ள ரொம்ப பொறுப்பா இருக்கு. வாசல் தண்ணி குடிக்கணும், பல நேரம் பார்க்கும். நினைப்பாங்க, சொல்லுவாங்க, இனி கடைசி புள்ள என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்தான், எனக்கு கஞ்சி கொடுத்தான், மீது 3 பிள்ளைங்க என்னை காப்பாத்தாதுன்னு சொல்லி எப்படி பாக்குறோம்? அந்த புள்ள செய்கிற வேலை வைத்து நம் கண்களால பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. ஆண்டு கட்ட சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ பாக்குற 10 பேர் பாக்குற, இவங்க நல்லா காணிக்கை கொடுப்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, உனக்கு சோறு போடுவாங்க, உங்க எல்லாரும் செய்வாங்க, அப்படி நீ பார்க்காத. நீ பார்க்கறதுவா நான் பார்க்க மாட்டேன். ஆண்டு சொல்றாரு, நீ ஊழியக்காரனே, அவன் நல்ல திடகாசமா இருக்கிறான், நல்ல பலசாலியா இருக்கிறான், அவன் பயப்பட மாட்டேன் நீ நினைக்காத. நீங்களா பார்க்க விடுமா, நான் பார்க்க மாட்டேன்பா. ஆண்டு சொல்றாரு சாமுவேலை பார்த்து, நீ அவன் சின்ன பையனா அவனை பத்தி கேவலமா நினைக்காத, இருந்து வாமா. இப்ப நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? 2 பிள்ளையும் உங்களுக்கு பார்க்க எப்படி தோணுது? வாய் தந்தாதான் தெரியும். அப்புறம் அடியாத்தி அப்புறம் உட்கார சொல்லுங்க, அப்புறம் நான் உட்காருன்னு சொல்ல கவனிங்க. இப்போ 2 புள்ள பாக்கலாம். ஒரு பாட்டு வந்து இந்த புள்ள கொஞ்சம் குண்டா இருக்கு, அந்த புள்ள ரொம்ப ஒல்லியா இருக்கு. அப்ப அந்த புள்ள சரி சாப்பிடறதுக்கு போட மாட்டாங்கன்னு தெரியல, இல்ல இந்த புள்ள சாப்பிட மாட்டேதுன்னு தெரியல, இந்த புள்ள நல்லா சாப்பிடுறதுன்னு தெரியல, இல்ல கள்ளக்காடு குண்டாதுன்னு தெரியல, அந்த கள்ளக்காடு குண்டாதுன்னு தெரியல. நம்ம மனுஷன் நம்ம என்ன பண்ணுவான், கண்டாலும் தான் பார்ப்போம். அவன் இல்லையா? ஆனா இந்த புள்ள அடிக்கடி அதுக்கு ஒரு தெரியும்.
ஆனா அந்த புல் அடிக்கடி எறும்பு ஒழிங்க தெரியும். அம்மா இல்லையா உட்காருங்க. இங்க சொல்றாரு கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அது மாதிரி உள்ளங்களை இருதயத்தை பார்க்கிற சேனைகள் கர்த்தர் அவர்கள் ஆண்டவராகிய வாசிக்கும் போது உள்ளங்களையும் இருதயத்தை பார்க்கிற சேனைகள் கட்டாகும். அல்லேலூயா. நீ மனுஷன் நம்ம வெளியே விதமா பார்க்க முடியும். ஆனா கடவுள் அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக அவன் இல்லையா. உங்கள் இறுதியும் கலங்காக இருப்பதாக. உங்கள் இறுதியும் கலங்காக இருப்பதாக. அல்லேலூயா. பொண்ணு என்ன ஆகுமோ, என் பையன் என்ன ஆகுமோ, அவன் நல்லா படிப்பானோ, அவன் படிக்க மாட்டாளோ, அவன் இருக்கிறது எப்படி இருக்கும், அவன் நினைச்சு அங்க கலங்க கூடாது. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்ற உங்கள் இறுதியும் கலங்காத இருப்பதாக. அல்லேலூயா. அம்மா மாறே ஒரு பேட்டி பார்க்கறவங்க ஆண்டவங்க பார்க்கிற ஒரு பேட்டியே அம்மா மார்கள் பிள்ளை பெற்றவர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்க பார்க்க விதமாக தேவன் பார்க்கவில்லை. அல்லேலூயா. அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம யோவான் வாசிக்கும் 14 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம கையில பதம் பார்த்து நம்ம பண்ற பயிர் எடுக்கிறோம், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். அதே வேர்க்கடலை உப்பு மேட்டுக்குள்ள நம்ம வச்சு பயிர் பார்க்கலாம், அது பசுமையாக போனது. அதுக்கு நம்ம முழு பாதுகாப்பு கொடுக்கல, அது மருந்து நம்ம போடல. ஆனாலும் நம்ம கையில போட்ட வேர்க்கடலை அதே வேர்க்கடலை நம்ம குறைச்சி கொட்டிடுமே, கொட்டுன அந்த குப்பில முளைச்ச செடிக்கும் பாதுகாப்பு செடிக்கு நிறைய வித்தியாசம். நாமா இல்லையா? குப்பையில நனைஞ்ச அந்த பாதுகாப்பு நேரத்துல முளைஞ்ச செடி நல்லா பசுமையா இருக்கும். பாதுகாப்போடு போட்ட இடத்துல ஆடோ மாடோ போற குப்பி பார்ப்பான், கலக விட்டுக்குதா இல்லையா? அம்மா இல்லையா? ஆனா குடிநீர் என்ன பண்ணும், செடி நல்லா இருக்கும், ஓட்டை போட்டு நோண்டி போகும். அதே போல பிள்ளை கூட இந்த பக்கம் கைக்கு போற பிள்ளைங்க ஆடு பிள்ளைங்க போடுவாங்க, செடி போடுனா தெரியும் என்ன பண்ணுவாங்க, வேற நோண்டி கலக பொத்தி பச்சு சொல்லுவாங்க. இல்லையா? இது மனுஷன் பார்த்த விதமான ஆடு சொல்லுவாங்க, இருதயம் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. அதுல வாசிக்கும் போது கலங்காதே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு சொல்லுகிற காரணம் என்னக்கா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. தேவனிடத்திலும் எங்களிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயம் பயப்பட வேண்டாம். பரவாயில்ல, என் வீட்டுக்கு அப்படி பண்ணிட்டானே, என் பொண்ணுக்கு பண்ணிச்சு, என் மூத்தாருக்கு பண்ணனே, என் மாமா இப்படி பண்ணிட்டாலே, எந்த பரவாயில்ல இருக்கும். அப்படியே நம்ம கை வளர்ந்து ஒரு சக்தி இல்லாம இருக்கிற மாதிரி தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யாருக்கு சமாதானம்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பிராமிஸ் பண்ணிட்டு. அல்லேலூயா. அவர் உலகம் கொடுக்கிற மாதிரியில என்னுடைய சமாதானத்தை நான் அந்த பண்றதுக்கு கொடுக்குறது. நல்லா உட்காரு, அங்க உட்காராது, நல்ல ஓடிட்டு போடு, அங்க ஃப்ரீயா உட்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். தற்காலிகமாக காணாம போயிடும். உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது கொடுத்துருவோம், மாமா மாட்டேன் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் அண்ணி வருவாங்க. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உடம்புல ஆரோக்கியமே இல்லை, வளர்ந்து போடுறதுக்கு போடுறதுக்கு இன்னும் வீட்டுக்கு தெரியாது வர மாட்டோமா? அல்லேலூயா. 4 பேர் வரும்போது நல்லா சமைச்சு ட்ரெஸ் கொடுக்குற மேல ஓடி தேடி வருவான் சொந்தக்காரன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றது, அவர்கள் பார்க்கிற மாதிரி நான் உன்னை பார்க்கல. யாரு பார்க்கிற மாதிரி? அவர்கள் பார்க்கிற மாதிரி நான் உங்களை பார்க்கவில்லை. சொல்றது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சொல்றது கடைசி ஒண்ணு சொல்றது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற மாதிரி நான் உலகம்
நீ பொய் சொல்லலாம். நீ ஒரு பொய் சொல்றதுனால உனக்கு 1000 ரூபாய் வருதுன்னா உலகம் சொல்லும் பொய் சொல்லு, தப்பே இல்லை. ஒரு கல்யாணம் பண்ண போறியா, 1000 பொய் சொல்லியாவது உலகம் சொல்லும். நம்மளும் என்ன பண்றோம், பண்ணிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையோ இல்ல அந்த புள்ள வாழ்க்கையோ நம்ம பண்றோம், கேட்டு விட்டுறோம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் யார் கஷ்டப்பட போட்டு? அந்த குடும்பம் தான். ஒரு பொய் மறைச்சி நான் முன்னிருந்து கல்யாணம் பண்ண வச்சுட்டு நான் ஒரு புரோக்கர் வச்சுக்கேன் இல்லைனாக்கா 2 வீட்டுல இப்ப அப்படியே நடக்குது இல்லையா? 2 வீட்டு பேசிவிட்டா ஒரு 10,000 கொடுப்பாங்க இல்லையா? அது என் வேலை முடிஞ்சிடும். ஆனா கஷ்டப்படுறது யாரு? அந்த 2 பேரும் 10,000 கொடுத்தாங்களே அவங்கதான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். இந்த உலகம் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தை பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. 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 அவர் சொல்றாரு, உலகம் கொடுத்திருப்பதாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இறுதியும் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. 40 நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், செய்யாதே, கலங்காதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் பிரச்சனைங்க பார்த்துக்கலாம். 2 முட்டி இருக்குங்க, நான் 2 முட்டி போட்டு 2 கை மேல ஜோம் பண்ணாக்கா எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. வேற எந்த பிரச்சனையா பார்த்துக்கலாம். அவனா தானா நோய் பார்த்தலாம் இல்ல, என் ஆண்டவரை பச்சை முழங்கால் படிக்கிட்டு 2 கருத்தை நான் தூக்கி ஜெபம் பண்ணா அவர் யுத்தம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. 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 நான் விவசாயம் பண்றேன், வெடிக்கிறேன், கடன் போட்டு செய்யறேன், வேலைக்கு வரல. ஆனா என் பக்கத்துல நடக்கிறான், என் பங்காளி பொண்ணை பார்த்தான், என்னை சுத்தி எல்லாரும் நடக்கிறாங்க, நான் மட்டும் என் விவசாயம் தெரியல. என்னை சுத்தி எல்லா பொருளும் சந்தோஷமா இருக்கு, என் வீடு மேல சந்தோஷமா இல்ல. பயப்படாத, கலங்காத, உன் இறுதியும் கலங்காத இருப்பதாக. அல்லேலூயா. அது எந்த வகையான காரணமானாலும் சரி, இந்த ஆண்டவர் பாதையில அவர் மேல விசுவாசம் வைத்தா மாத்திரம்தான் உன் இறுதியும் கலங்காமல் இருக்கும். அதனால ஐயோ என் பொண்ணு பண்ணிட்டாலே, என் பையனுக்கு பண்ணிட்டாலே, என் பையன் பேச்சே கேட்க மாட்டான், என் பொண்ணு என் பேச்சு என் வீட்டாளர் பேச்சே கேட்க மாட்டான், எப்ப பார்த்தா பெரிய பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் புலம்பி கொண்டுதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றவர்கள் தூங்கின பிறகு உங்க பிள்ளைங்களை மேல என்ன கை வச்சு ஜபிக்கணும். என்னது, பிள்ளைங்க கை வச்சு தோமனைத்தப்பா என் பிள்ளையை பாதுகாத்து கொடுங்க, என் பிள்ளைங்க மேல ஞானத்தை கொடுங்க, அறிவு கொடுங்க, புத்தி கொடுங்க சொல்லிட்டு பிள்ளைக்கு பைபிள் படிக்க வைக்கணும். நீதிமொழிகள் வாசிக்கும் போது நீதி, நிதான, அறிவு, விவேகம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற புத்தகம் பரிசுத்த வேதாகமும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வாசிக்கும் போது 41 வாசிக்கும் போது பயப்படாதே, உன்னை மீட்டிக் கொண்டே. யாரும் சொல்ல மாட்டாங்க, அத்தை நீ கவலைப்படாத, நாம பார்த்துக்கிறத சொல்லுவான். ஆனா பார்த்துக்க மாட்டாங்க, மறந்துட்டு ஐயோ அத்தை மறந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதே, உன்னை மீட்டிக் கொண்டே. அல்லேலூயா. ஊரிட்டை விசுவாசித்து ஒரு பாதபடியில் முழங்கால் படிக்கிட்டு அந்த ஒப்பு கொடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இனி நான் அல்ல, நீங்க தான் எங்க வாழ்க்கை, என் குடும்பம், என் வேலை, என் பலன் எல்லாவற்றையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை அப்படியே தூக்கி கொள்வார். அல்லேலூயா. என் குடும்பத்தை என் வீட்டுக்கார தூக்குவான்னு பார்த்தேன், என் வீட்டுக்கு வந்த மருமகளை தூக்குவான்னு பார்த்தேன், அவன் நடுத்தேல விட்டுட்டாலே. என் பையன் தூக்குவான்னு பார்த்தனே, என் பொண்ணு தூக்குவான்னு பார்த்தனே, என்னோட அசிங்கமாக்கிட்டாலே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, எவர் மூலமாக யாருக்காக குடும்பத்துல நீங்க அச்சம் கொள்வீங்களோ, ஐயோ இந்த பொண்ணால இப்படி நடக்குமா, என் வீட்டுக்கார இப்படி நடக்குமா, யாருக்காக எதுக்காக நீங்க பயப்படுறீங்களோ அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு அம்மாவுடைய அப்பா அம்மா என்ன ஜெபம் பண்றாங்க, 4 மணி ஆச்சுன்னா 3 மணி ஆச்சுனாக்கா ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஜெபம் பண்ணுவாங்க, சோதர எல்லாருக்காக போடுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணினேங்கிறாங்க. அல்லேலூயா. இத உங்களை சந்தோஷத்துக்காக சொல்ல உண்மை. நீங்க ஒருவேளை
என்னுடைய அவங்க மாமியார் நினைச்சது இல்லை. எங்க அக்கா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாக்கா ஒரு நாள் கூப்பிட வந்து பாருங்க, நீங்க வந்து படுத்தா தெரியும். அவங்க கரெக்டா 3 மணிக்குள்ள எழுந்து போடுவாங்க, சொத்தனம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு அவங்க சொந்த மதம் மூத்தா அப்படியே போயிட போவாங்க. பிள்ளைங்களாக இன்னும் ஜெபிக்கிற ஒரு குடும்பம் எதுனாக்கா இவரோட குடும்பம் தான். அல்லேலூயா. அதனாலதான் அவங்க ஊர்ல நல்லா கிளம்பிட்டு கத்தருக்கு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னாக்கா, நானும் அதே கிறிஸ்து பிறந்த தான். எனக்கு ஞாபகம் இல்லை எங்க அப்பா அம்மா எனக்காக ஜெபிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா அம்மா எனக்காக ஜெபிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மனைவியே வந்து எனக்காக ஜெபிக்கிற யாருனாங்க இவங்க தான். அல்லேலூயா. நான் தூங்கிடுவேன், ஒரு சிலர் தூங்குற மாதிரி நடிப்பேன், அவனுக்கு கை மேல வச்சு ஜோம் பண்ணுவாங்க. நான் தூங்கிட்டு நினைச்சிருப்பாங்க, ஆனா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிறாங்க ஜோம் பண்ணி. ஆனா அதுல தூக்கி அடிப்படே தூக்கிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எனக்கு எதிர்பார்ப்போம் வேண்டுதலும் எதிர்ப்பு அதிகம். புரியுதுங்களா? எதிர்பார்ப்பு அதிகம். எதிர்பார்ப்புனா வீடு கட்டணும், சொத்து வரும், சொகம் செய்யணும். என் நண்பர் பிசினஸ் அனுப்பிவிட்டான். இது 2024. இப்ப நான் நகை வேலை எவ்வளவு போயிருக்கு? 50,000 50,000 போதா? 48,000. 48,000 ஒரு சவரமா? 48,000 போகுது. இன்னும் 6 ஆண்டுல 1 லட்சம் ரூபாய் மாற போகுது. அது இன்னும் 6 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய். என்னோட நண்பர் நகை டிசைன் பண்ணுவோம். நம்மளாம் கம்பளம் போடுற செய்யலாம். அவன் பெரிய கம்பெனில டிசைனரா இருக்கும், டிராயிங் மாஸ்டர் இருக்கும், டிசைனரா இருக்கான். கவனிங்க, இன்னும் 6 ஆண்டுக்குள்ளாக 1 லட்சம் ரூபாய் தொட போகுது. அல்லேலூயா. சொல்லி புரியுதுங்களா? மண்ணு மேலையும் பொண்ணு மேலையும் முதலீடு பண்ணா நஷ்டம் வராது. ஆனா பொண்ணு பார்த்த பொண்ணு மேல போட்டா நஷ்டம் வந்துடும். பெண் பொன், புரியுதா? பெண் என்பது நம்ம பெத்த பொண்ணுங்க. பொண்ணு என்பது வீடுகள் வீட்டிற்கு விட தங்குங்கள். அல்லேலூயா. என் தங்கம் கேட்கத்தெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உங்க பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா. அது கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்கள் இறுதியும் கலங்க வேண்டும். கடைசியோட இந்த வாசிப்புமா உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகம் 20:3. இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போறீங்க. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். துவளா சோறு போட வேண்டாம், பயப்படாதீங்க. ஐயோ நாம இவருக்கு கேவன் தெரியலையே, என்னென்னலாம் முடியுமா? என்னது தோல்ந்து போகல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, என் குடும்பத்துல எதுவும் நடக்காது நான் நம்பி இருந்தேன். என் அளவாமே சாஞ்சு போச்சா அப்படின்னு அழுகுறாங்களா? வீட்டுக்காரன் விட்டு போயிட்டா, இனி யாரு காப்பாத்துவா? அந்த ஆழம். இந்த ஆழம் என் பையன் இப்படி பண்ணிட்டானே. அல்லேலூயா. இவங்க சொல்றது, உங்கள் இறுதியும் தொழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கும் வேண்டாம். பயப்பட்டு பாவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். அல்லேலூயா. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஐயோ நாய் போச்சு, நடந்து போச்சுனா இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன பண்ண போகுது தெரியல, அதை கண்டு பயப்படாதே. அல்லேலூயா. உங்கள் இறுதியும் துவாவலும் தேசத்தில் கேள்வி செய்யாமலும் நான் பார்த்துக் கொள்றேன், நீங்கள் பயப்படாமல் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை தேடி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. அல்லேலூயா. உங்கள் இறுதியும் கலங்க வேண்டாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு நேரத்துல கஷ்டப்படுவேன். இன்னைக்கு நம்ம நிறைய வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறது வேண்டுகள் தானே. ஆண்டவரே எனக்கு இதை செய்தா நான் இதை செய்கிறேன். இந்த ஜபத்தை நீ கேட்டா நான் உனக்கு இது தர பொறுத்து நம்ம பண்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். பாருங்க, நான் இது பண்ணலாமா? வேறாது. நான் பண்ண பொருத்தனை நிறைவேற்றிட்டேன். ஒரு பொருத்தனை மட்டும் இருக்கு. பீகார் தேசத்துல இருக்கிறவங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறது பொருத்தம் பண்ண 2 வருஷம் ஆகி போச்சு. கண்டிப்பா நிறைவேற்றிடுவோம். இந்த ஆண்டுக்குள்ள நிறைவேற்றிடலாம். அந்த ஊழியர்கள் எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. ஆனா எப்படியாவது யாரு முடியாவது யாருக்கு நன்மை சென்றடைய வேண்டுமோ அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து, நான் பொருத்தனை போடும்போது சைக்கிள் வேலை 5.5, இப்ப 7.5 8 ஆகி போச்சா பெரிய சைக்கிள். அவன் ஆமா பாருங்க, வேலை ஏறிச்சுங்களா. ஆனாலும் பொருத்தனை தானே. அன்னைக்கு கம்மியா இருந்து நிறைவேற்றி சொல்லிட்டேன். இன்னைக்கு ஏற்கனவே விட்டு முடியுமா? 50 ரூபாய் டீப் லைட்டு வண்டி போட்டு என்ன பண்ணேன்? 7,000 8,000 என்ன பண்ணேன்? எவ்வளவு கொடுத்தேன்? 2,000 ரூபாய் கொடுத்தேன். 2,000 கிடையாது, 8,000மா? ஏன்னா 2000 அதாவது 2017 என்ன 97 இருந்து 2 வருஷத்துக்கு நிறைவேற்ற நினைக்கிறேன். போன வருஷமா பாருங்க. அது அத்தனை ஆண்டு அந்த வண்டி போட்டு பொத்தனைக்கு வண்டி போட்டேன். தப்பு தானே அது? வண்டி போட்டு தப்பு இல்லை, நிறைவேற்றாம தப்பு தானே? அது கூட்டணும். அம்மையில இல்லையா? சைக்கிள் கம்மியா ஏன்னா போகுது, விட்டு முடியுமா? அது 10,000 ஆனாலும் ஒரு சைக்கிள் வாங்கி அந்த ஏதாவது ஒரு ஊழியக்காரருக்கு குத்தி ஆகணும். ஆனா எனக்கு சைக்கிள் இல்லை, எனக்கு இருந்தது. அது ஒரு ஊழியக்காரருக்கு குத்துட்டேன். ஓட்டினேன், 3 கிலோமீட்டர் ஓட்டினேன். 1 வருஷத்துக்கு ஓட்டினேன். கர்த்தருக்கு சோதரம். அம்மையா ஆக கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, எங்கள் இறுதியும் கலங்க வேண்டாம். கடைசி வருஷத்து இல்லையா? கலங்காமலும் தத்தளிக்காமலும். என்னது 19 ஐயோ 19 இருக்கு. 20 துடிக்குது. என்ன நடக்குது தெரியலையே, என்ன பேசணும் தெரியலையே, இந்த ஊர் என்ன பண்ண தெரியலையே, சொந்தமா என்ன செய்வோம் தெரியலையே, என்ன சொல்ல பயப்படல. அந்த தத்தளிப்பு வேண்டாம். அவர் சொல்றாரு, வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இறுதியும் கலங்க வேண்டாம், உங்கள் இறுதியும் பயப்பட வேண்டாம், உங்கள் இறுதியும் துவள வேண்டாம், சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், இந்த குடும்பத்துக்கு சொல்கிறேன், வந்திருக்கணும் சொல்றேன், உங்கள் இறுதியும் கலங்காம இருப்பதாக. அப்படி ஹல்லேலூயா. எதை கண்டு எது குறித்து பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ செல்போன் வந்துருச்சு, ஆடியோவில் அனுப்புறோம், மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறோம். ஆனா கவனிங்க, அதுக்குள்ள அப்புறம் லெட்டர் எழுதுவாங்க. என்னது? ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அன்பு பண்பு பார்த்து அர்த்தமா மாறிவது, நாங்கள் என்பது சுகமோ, நீங்க சுகமா இருக்கீங்களான்னு கேட்டு எழுதுவாங்க. உங்க சுகத்துக்கான ஆவல் அறியாவல், நாங்கள் சுகமா இருக்கும் எழுதுவாங்க. அவருடைய நாங்கள் இப்ப சுகமா இருக்கிறோம், உங்கள் சுகத்துக்கான ஆவலாக இருக்கிறோம், நாங்கள் இந்த மாதம் வருகிறோம், நீங்கள் எப்போது வரீங்க, இப்படிலாம் கேட்டு எழுதுவாங்க. நம்ம ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தந்தி வந்தது. உடனடியாக ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்றால் தந்தி கொடுத்தாக்கா நம்ம அந்த போஸ்ட்மேனை போய் எங்களுக்கு போவோம். அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல இந்தியாவுக்கு மலேசியாவில் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு உடனடியாக உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தந்தி போல முழங்கால் படியிட்டு வானத்தை நோக்கி அண்ணாங்க பார்த்து, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்து நீ விண்ணப்பங்கள் எழுதும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன் பட்சத்தில் நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் கவனிங்க, இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். நீ பாவின்னு உன்னை தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. நீ தீட்டானவர்கள் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. உலகம் செய்கிற காரியம் உலக பார்க்கறதுக்குமாக நம்ம அழைத்த தேவன் தேடி வந்த தேவன் நம்மளை பார்ப்பதல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உனக்காக எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறது என்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் மகன் மன்னிங்க, என்னோட மகன் தெரியாம பண்ணிட்டான், என் பையன் திருந்துவான், என் ஊழியக்காரன் திருந்துவான், என் விசுவாசி என்ன நம்பி வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுங்க. நம்ம உனக்காக எனக்கு பெருமூச்சியோட விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் யார் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தை நாம் முதலாவது
படித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தில் ஈடுபாடு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக, குடும்பத்து உள்ளவர்கள் விரோதமாக சொந்தக்காரர் எழுப்புவான், பக்கத்து வீட்டுக்காரர் எழுப்புவான், எதிர் வீட்டுக்காரர் எழுப்புவாங்க. அல்லேலூயா. குடும்பத்து உள்ளவர்களை வைத்து என்ன பண்ணுவான், செய்ய நினைப்பாங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உங்கள் இறுதியும் கலங்காத இருப்பதாக. ஐயோ என்ன சொல்லிடுவாங்களோ, பயப்படாது. அவர் சொந்த காரியம் அவர்கிட்ட ஒருத்தவங்க அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நான் சொல்ற யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே. அவன் எப்படி சொல்வது, தூக்கி சொல்லி சண்டைக்கு போகக்கூடாது. அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எப்படி சொல்லலாம், அவன் எப்படி சொல்லலான்னு நம்ம கேட்கணும். நம்மளை தேடி வர பிரச்சனைய அவர்கிட்ட சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆண்டவரே அவங்க இப்படி பேசுறேன், என் சொந்தக்காரன் பேசுறேன், என் ஃப்ரெண்டு பேசுறேன், என் மேனேஜர் பேசுறான், என் சூப்பர்வைசர் பேசுறான், எதிர்ப்புக்காரன் பேசுறான், மற்ற மூத்தார் நாத்தாரு ஓரகத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஆண்டவரே அவர்கள் என்ன பேசுறாங்களோ, நீ என்ன காதால கேட்டையோ, காதால நேரடி பார்த்து கேட்டதே அவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவராக இயேசு என்று சொல்லும் போது அவர் உனக்காக வாதாடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பையன் சரியில்லையா, எந்த விஷயத்த சரியில்லையோ அது அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. உன் பொண்ணுக்கு சரியில்லையா, உன் பொண்ணுக்கு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. அல்லேலூயா. உன் ஊழியர் சரியில்லையா, 10 பேர் சொல்லாத. உன் ஊழியர் பண்றானா அது யாருக்கு சொல்லணும், அவர் எஜமானன் யாரு, ஆண்டவராகிய இயேசு. அவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே உன் ஊழியர் ஊருக்கு வந்து இப்படிலாம் பண்ணிக்கலாம், ஆண்டவரே எனக்கு சரியில்லை, பிடிக்கல, அது பண்றான். யாருக்கிட்ட சொல்லலாம், ஏசப்பா கிட்ட. அவர் எஜமானன் ஊழியக்காரனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அதே போல ஊழியக்கார விசுவாசத்தை பார்த்து நீ சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நீ கொடுக்க மாட்ட, போக மாட்டேன்னு சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. நீங்களே யார் உடையவர்கள், அவர் உடையவர்கள். அவர் வருக மட்டும் நாமளை பார்த்துக்கணும். சரி, மனவரன் ஆண்டவராக இயேசு வருகிற வரைக்கும் உங்க ஆத்துமா பத்திரமாக கரைத்துறை அற்றவர்களாக, கரைத்துறை அற்றவர்கள்னா பாவம் இல்லாதவங்க, பாவம் சுவை சுமக்காதவர்களா உங்களை பார்த்து உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை வசனத்தை ஊட்டி ஆண்டவர் வரும்போது, ஏசப்பா உங்களுடைய பிள்ளை நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கணும். அம்மா அதுதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. புரியுது, புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமான பொருள். அம்மேன், நான் அந்த ஆண்டவருடைய வேலைக்காரன். அல்லேலூயா. உங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், அதே உங்களுடைய தேவைகளையும் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அம்மே அல்லேலூயா. நீங்கள் ஆடுகளாக இருக்கீங்க, பிள்ளைகளாக இருக்கீங்க, மேய்ப்பனாக இருந்து உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை வசனத்தை நான் என்ன பண்ணோம், ஊற்றி உங்களை புஷ்டியாக்கி பரிசுத்தப்படுத்தி விசுவாசத்துல நடத்தி ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பண்ணாதான் ஏன் இறுதி கலங்காம இருக்கும். அல்லேலூயா. ஒரு வேலை இன்னைக்கு ஆண்டவர் வருதுன்னு வச்சுக்க, உங்களை நல்ல புஷ்டியாக்கி உற்சாகப்படுத்தி பாவம் செய்யல, தீது நினைக்கல, ஆண்டு வந்துட்டு டக்குன்னு நீங்களும் காலம் போயிட்டீங்க, போயிருக்கிறீங்க 10 பேரு. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? இதுதான் இந்த வேலை செய்ய வேண்டிய வேலை, என்னுடைய வேலை. அல்லேலூயா. உங்களையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும், உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், அவர் வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், நான் இன்னும் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடைசி காலமா இருக்கிறபடியால சின்ன சின்ன விஷயத்தை கண்டு நம்ம பயந்து போகாதபடிக்கு, இதற்கான ஒரு லட்சியத்தை விட்டு விடாதபடிக்கு, எதற்காக அழைக்கப்பட்டோமோ, நான் விசுவாசி என்றால் அந்த விசுவாசிக்கு உண்டான வேலையை சரியாக செய்து அந்த மனவாளனை நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மனமத்தியாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம்ம பார்த்தோம்ல, புத்தி இல்லாத சரி, புத்தி உள்ள சரி, ஆண்டு வருகை ஆரம்பத்துல இருந்து ஊழியம் அப்படிலாம் பண்ணிட்டு ஆண்டு வரும்போது விசுவாசிட்டு போற என்னத்த கண்டேன், அதுல போய் விட்டு விலகும் போகும்போது ஆண்டு வந்துடுவார். இருக்கிற 10க்கு 9 பேர் போயிடுவீங்க. விசுவாசம் விட்டுவங்க, கடைசி வரைக்கும் ரத்தத்தை சிந்தினவங்க
பணத்தை செலவு பண்ணுவாங்க, நடந்து ஊழியம் பண்ண எல்லாமே போச்சு நட்டதா போயிடும். அல்லேலூயா. அத கடைசி பலனும் நிலைத்திருப்பவனே அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அதை கிறிஸ்துக்கு பிரியமானவன் முடித்துக் கொள்ளலாம். உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அந்த இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்வோமா? உலகளை பயிடுவோம். சரி, மணிமேகலை வீட்டு ஜெபம். இந்த வீட்டுக்காக முதலாவது இந்த வீட்டுல பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மாவு எண்ணெய் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாக முதல்ல கடைசி சரி வாங்க குடும்பம் வெளி போடுறாங்க. வைஸ்வரிவா எல்லா குடும்பத்துக்கு நேராக கலந்து நீட்டி இந்த குடும்பத்தை நம்ம ஆசீர்வதித்து நம்ம சொல்லிக்க போகிறோம். நல்ல ஆசீர்வாதத்தில எல்லாவற்றிலும் பெருகும்படியாக நம்ம வாசிச்சோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, மகா தூய மொழிகள் இந்த நாளிலே நாங்கள் சபை மக்களாக குடும்பத்தை பிதா குமரன் பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பத்தின் மீது குடும்பத்தோடு தன்னை பாவரித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பும் சகல விதமான ஐஸ்வர்யம் நாங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் இவர்கள் கைப்படல் காரியங்களுக்கு நேராதபடி இவர்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. தந்தனைகள் மனுஷர் சூழ்ச்சிகள் இந்த குடும்பத்துள்ளோடு மேற்கொள்ளாதபடிக்கு பெரிதாய் பிள்ளைகள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் கண்டிப்பாக போய் நடத்தும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே வந்திருக்கு உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஒரு ரோகமாக, வேலை ஸ்தலத்துக்கு ரோகமாக, ஆண்டவரே பள்ளி படிப்புக்கு ரோகமாக, ஆண்டவரே சுத்தரிக்கிற கரத்தலை ஏற்றவர்களாக ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே சொந்தக்கார சொல்றான், நண்பர் சொல்றான், சிநேகிதி சொல்றாரு சொல்லி வழி விட்டு பரிசுத்தத்தை விட்டு விலகாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆகிய எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புவிட்டுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே மணிகண்ட மணிமேகலை குடும்பத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிட்டுக்கிறோம். சபையாக நாங்கள் மனதார பிதா குமரன் பரிசுத்த திரியேக தேவ நாமத்தினால் ஆண்டவரே இந்த குடும்பத்தை நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே எதெல்லாம் கிடைக்காமல் தடையாய் காணப்படுகிறதோ அந்த தடையை கண்டு பயிர் போகாதவர்களுக்கு எங்கள் தேவனாக கர்த்தர் கொடுத்தான பெற்று கொண்டே என்று சொல்லி சாட்சிகள் ஏற்படுத்துவதாக இந்த குடும்பத்துக்கு ஒருவன் எழுதும்போது ஆயுத வாய்க்காக போவதாக கண்டிப்பாக நாமத்தினால் ஆண்டவரே இந்த குடும்பத்தை சுற்றி வேலை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்ட அத்தனை சொந்தக்காரர்கள் கற்றுக் கொள்கிறோம். அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க, அவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்கிறாங்க. இந்த குடும்பத்தான நண்பர்கள் கற்றுக் கொள்கிறோம், அவர்களையும் தொடுவீராக. இந்த குடும்பத்தை சார்ந்த விசுவாசிகளையும் கற்றுக் கொள்கிறோம், அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆத்மாவை தெரிஞ்சுங்க. உடைய வருகைக்குமான தெய்வாலயம் நினைத்தார்கள். உடைய கருத்தில் ஒவ்வொரு பொருட்படுத்தி போய் நடத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எவசம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதை, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் தேவனன்பும் பரிசுத்தமுள்ள நினைக்கிறால் கூட யாவரும் கர்த்தரை வழிபடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பசுத்தாய் அன்பை தெரிவிக்கிறோம்.